Hey guys, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரீச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அந்த ரீச்னஸ் இன்னும் நம்ம நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். நிறைய பேருக்கு நம்ம சேனலை தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிவ் அவே நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? நீங்க வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? அதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை யார் யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்கள ஒரு 10 பேர்த்து செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இது வரைக்கும் பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ 3 மார்க் தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கான ஆன்சர் கீ ஃபர்ஸ்ட் 2 மார்க்கான ஆன்சர் கீ கமிங் ஃபெப் 3 அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிவ் வந்து உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும்தான். அதனாலதான் நான் பொருளா எதுவுமே ஆஃபர் பண்ணாம உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். நம்ம எடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் நான் உங்களுக்கு மட்டும் பர்சனலா ஷேர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிவ்அவேல நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும், 10 பேருக்கு ஷேர் பண்ணிருக்கணும், ரெண்டுத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுவே போதும். ஃபெப் 3 அன்னைக்கு ஈவினிங்ல உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பயாலஜி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கான ஆன்சர் கீயும் 3 மார்க்ஸ்க்கான ஆன்சர் கீயும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்ததோட கண்டினியூஷன். இதுக்கு முன்னாடி பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், செகண்ட் மிட் டர்ம், குவார்டர்லி, ஹாஃப்லி இந்த மாதிரி நடந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலயுமே கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிருந்தோம். 5 மார்க்லயும் ரெடி பண்ணிருந்தோம், 2 மார்க்லயும் ரெடி பண்ணிருந்தோம், ரெண்டுமே அப்லோட் பண்ணிருந்தோம் இல்லையா? இப்ப அதே மாதிரியே 3 மார்க்குமே நம்ம வந்து ரெடி பண்றோம். சோ இப்ப நம்ம முடிச்சோம்னா நம்ம கம்ப்ளீட்டா பயாலஜி முடிஞ்சிருச்சு. 1 மார்க்ஸ் அதுக்கு நான் வந்து வேற ஏதாவது கொஸ்டின் பேங்க் வந்து உங்களுக்கு ரெடி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஓகேங்களா? எதுலையுமே சேம் அதே மாதிரிதான் 2 மார்க் 5 மார்க் எப்படி ரெடி பண்ணுமோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனா என்ன, இந்த 3 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எதுவுமே இல்ல அதிகம். எல்லாமே ஒவ்வொரு டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. பயாலஜினாவே நமக்கு அப்படிதான் இருக்கும். கேட்ட கொஸ்டினே திருப்பி கேட்க மாட்டாங்க, ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அதுவும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த ஹாப்ளான்டிக் அண்ட் டைப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் வந்து ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க 3 மார்க்ல. இதே கொஸ்டின் நமக்கு 2 மார்க்லயும் கேட்டிருந்தாங்க. இதுல 2 மார்க்லயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க நான் அப்படியே மார்க் பண்றேன். அதையும் அப்படியே நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த வாட்டர் ப்ராப்பர்ட்டி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், சைட்டோகைனின் இதெல்லாமே 2 மார்க்லயும் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதே தான் நமக்கு வந்து ரிப்பீட்டடா 3 மார்க்லயும் வந்திருக்கு. 5 கிங்டம் கிளாசிபிகேஷன், அதுக்கப்புறம் Pictorotenata, psychological effects of physiological effects of auxins, mycorrhiza, taxonomical classification, significance of mitosis, tylosis, அதுக்கப்புறம் டிஎன்ஏ கொஸ்டின், பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்லோட டிஃபரன்சியேஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன், நீங்க அதை ஒரு தடவை பாருங்க, பார்த்துட்டு ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க. அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த டேபிள்ஸ்ல இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நம்ம எடுத்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? டோட்டலா ஒரு 46 கொஸ்டின்ஸ் இருக்கு பாட்னில. இது இல்லாம அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 20 கொஸ்டின் ஜீரோ ரெஸ்பிரேஷன் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து இந்த 20th கொஸ்டின் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ரிப்பீட்டட் கேட்டது. இந்த இயர்ல மட்டும் 2025ல நடந்த கொஸ்டின் பேப்பர்ல மட்டும், சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து மட்டும் எடுத்த கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. இது இல்லாம அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வச்ச கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது அண்ட் ஒரு சில மாடல் கொஸ்டின் பேப்பர் அதுல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் இது. ஓகேங்களா? சோ எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இது ஒரு 31 கொஸ்டின்ஸ் இருக்கு, இது பாட்னில. ஓகேங்களா? இதுலயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? நீங்க ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஜுவாலஜில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் இதுலயும் அதே தான். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகம் எதுவுமே கிடையாது. இந்த வாட் ஆர் த ஹார்ட் சவுண்ட் இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் 2 மார்க்கா இருந்தாலும் சரி 3 மார்க்கா இருந்தாலும் சரி அதிக டைம் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நர்வ் செல்ஸ், நான் பார்த்த எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இருந்த கொஸ்டின் அது. ஆனா கவர்மெண்ட் எக்ஸாம்ல பப்ளிக் எக்ஸாம்ல 2 தடவை தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஒய்ஆர் வில்லி பிரசன்ட் இன் இன்டெஸ்டைன் அலோன் பட் நாட் இன் ஸ்டொமக், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல நிறைய தடவை கேட்டிருந்தாங்க, 3 மார்க்ல ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க. மொத்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இந்த கொஸ்டின் நிறைய தடவை இருந்துச்சு நான் பார்த்த வரைக்குமே.
ஓகேங்களா? ஸோ இதுலயுமே 2 மார்க்ல நமக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போனி ஃபிஷ், டைபிக்கல் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இங்க நான் மார்க் பண்ணிருக்க 2 கொஸ்டினுமே. அதுக்கப்புறம் ஒயிட் அடிப்போஸ் அண்ட் பிரவுன் அடிப்போஸ், லிம்ப், லிஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏர் பிளடர் இன் ஃபிஷஸ். இன்னும் வேற எதனா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக். இந்த ஃப்ராக் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப்ல கொஸ்டின் கேட்டாங்க. 2 மார்க்லயும் இருக்கு, 3 மார்க்லயும் இருக்கு, 5 மார்க்லயுமே இருக்கு. ஸோ அதனால அந்த கொஸ்டின் அப்படியே கம்ப்ளீட்டா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிசார்டர்ஸ் ஆஃப் த மஸ்குலர் சிஸ்டம். நமக்கு ஜுவாலஜில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீசன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், பாத்துக்கோங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் ரைட் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கில் வார்ம்ஸ் இன் அவர் கண்ட்ரி, காக்ரோச் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் 2 மார்க்லயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுல இருந்து. அதுக்கப்புறம் ராட் அண்ட் கோன் செல்ஸ், ஆக்சியல் ஸ்கெலட்டன், போனி ஃபிஷஸோட கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஜூ அண்ட் வைல்ட் லைஃப். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ரிப் போன் அண்ட் ரிப் கேஜ், ப்ரோகாரியோட் அண்ட் யூகாரியோட், ஏஎன்எஸ். ஓகே, அவ்வளவு. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்லயுமே நமக்கு அதிகமா கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ன்ட்டு. ஸோ எல்லாத்தையுமே பிரிண்ட் போட்டு நீங்க படிக்க வேண்டியது மட்டும் தான். 2 மார்க்ல பாட்னில மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ல இப்போ நான் கொடுத்ததுல ஒரு 46 அண்ட் 31 87 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜுவாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 அண்ட் ஒரு 40 85 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 160 கொஸ்டின்க்கு பக்கமா நம்ம படிக்க போறோம். 160 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்டா வந்து 2 மார்க்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நமக்கு இதுலயுமே வந்துருச்சு. அதே மாதிரி 2 மார்க்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சில 3 மார்க் கொஸ்டின் 2 மார்க்ல கேட்டிருப்பாங்க பப்ளிக் எக்ஸாம்லயே. ஓகேங்களா? அதனால ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் போத் ரெண்டுமே வந்து நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் சொன்ன கிவ் அவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Feb 3 நான் வந்து உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கீ வந்து யார் யாரெல்லாம் நான் சொன்ன அந்த கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து நான் சொன்னது பண்ணுங்க. அப்பதான் எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ போய் சேரும். ஓகேங்களா? இதே மாதிரி ஆல்ரெடி பிசிக்ஸ்க்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் தனித்தனி அப்லோட் பண்ணிட்டோம். ஏன்னா அதுல ப்ராப்ளம் சம்ஸ் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணிடணும். 2 or 3 டேஸ்க்குள்ள அதையும் பண்ணிடலாம். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் பக்கத்துல நான் வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 மந்த் தான். 1 மந்த்ல பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க்ஸ், லாஸ்ட் டைம் கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைதான். ஸோ அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகேங்களா?